சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸின் ஆதரவாளரான வாழப்பாடி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆதரவாளர்களை சந்தித்து அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ஆறுதல் கூறினார். வாழப்பாடி அருகே அருள் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அருள் தரப்பைச் சேர்ந்த 9 பேர் காயமடைந்தனர். அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். 11 பேர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஐயா என்னை போய் அவரால் வர முடியாதால என்னை பார்க்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ கொடுமையாக இப்படி தாக்கியிருக்காங்க அவங்க எல்லாரையும். அது கடுமையான காவல்துறை கடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள குண்டர் சட்டத்தில் போடணும் எல்லாரையும். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பணி நேரத்தின் போது மதுபோதையில் இருந்த அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். ஆடையூர் ஊராட்சிக்குட்பட்ட நாச்சிமுத்து அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக உள்ள தங்கராசு பள்ளி வளாகத்திற்குள்ளேயே மதுபோதையில் இருந்ததாகவும் அதனை தட்டி கேட்ட மாணவர்களின் பெற்றோர்களை தகாத வார்த்தைகளில் அவர் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தலைமை ஆசிரியரின் தகாத செயல் குறித்து காவல் நிலையத்தில் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தங்கராசுவை கைது செய்தனர். கும்பகோணத்தில் மூடப்பட்ட ரயில்வே மேல் சர்வீஸ் தபால் பிரிப்பகத்தை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி கும்பகோணம் ரயில் நிலையம் முன்பு வர்த்தக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையத்தின் இருசக்கர வாகன காப்பகத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்தும் தலைமை தபால் அலுவலகத்தில் கூடுதல் ஆதார் கவுண்டர்கள் திறக்க வலியுறுத்தியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் மேட்டூர் கிராமத்தில் வசிக்கும் இருளர் இன மக்கள் வீட்டுமனை பட்டா கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா கோரும் மனு அளித்தனர். அதே பகுதியில் பல வருடங்களாக வசித்து வரும் தங்களுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திருமண விழாவிற்கு சென்று மாயமான இருவர் உறைகிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். தொம்பக்குளத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் அவரது உறவினர் சுரேஷ்குமார் ஆகியோர் கடந்த 31ஆம் தேதி வேப்பிலைப்பட்டியில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்றபோது காணாமல் போயுள்ளனர். அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் வேப்பிலைப்பட்டி அருகே உள்ள உறைகிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். மின்வேலியில் சிக்கி உயிரிழந்ததால் தோட்ட உரிமையாளரால் கிணற்றில் வீசப்பட்டார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய மாநில அரசுகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் அருகே உள்ள திருமூர்த்தி மலைக்கு செல்லும் பாலம் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து பஞ்சலிங்க அருவிக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அருவிக்கு செல்லும் இரும்பு பாலம் கடும் சேதமடைந்தது. இதனையடுத்து பாலம் சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி அருகே மயானத்திற்கு செல்லும் பாதையை அடைத்ததால் இறந்த மூதாட்டியின் உடலை வைத்து அருந்ததியர் சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொங்கனாபுரம் அடுத்த மொரம்புக்காடு பகுதியைச் சேர்ந்த அருந்ததியர் சமூகத்தினர் பல ஆண்டுகளாக ராஜாமணி என்ற வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரின் நிலத்தின் வழியாக மயானத்திற்கு உடலை கொண்டு சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு தனது நிலத்திற்கு ராஜாமணி வேலி அமைத்தபோது வேலியை அறுத்து மயானத்திற்கு உடலை கொண்டு சென்றதில் ஏற்பட்ட பிரச்சனையை வட்டாட்சியர் தீர்த்து வைத்தார். இந்த நிலையில் மூதாட்டி ஒருவர் இறந்ததால் அவரது உடலை எடுத்துச் செல்ல வழியின்றி ராஜாமணி நிலத்தில் வைத்து ஓமலூர் சாலையில் மறியல் செய்தனர். இதனையடுத்து வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை கொண்டு செல்ல கூறியதால் கலைந்து சென்றனர். சிவகாசி அருகே காட்டு பன்றிகளால் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை வேளாண் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். ஈஞ்சார், நடுவப்பட்டி போன்ற கிராமங்களில் சுமார் 300 ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. மக்காச்சோள பயிர்களை காட்டு பன்றிகள் கூட்டம் கூட்டமாக வந்து சேதப்படுத்தி வருகிறது. சேதமடைந்த பயிர்களை வேளாண் துறை மற்றும் வனத்துறையினர் நேரில் பார்வையிட்டதுடன் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற்றுத் தரவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.
நாகர்கோவில் அருகே ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த அகஸ்டின் ஜான் என்பவருக்கு மோகன், ராதாகிருஷ்ணன் மற்றும் சுந்தர்ராஜ் ஆகியோருடன் நிலம் வாங்குவது தொடர்பாக பழக்கம் ஏற்பட்டது. இவர்கள் 50 லட்சம் ரூபாய் தந்தால் 1 கோடி ரூபாயாக திருப்பித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அகஸ்டின் ஜானிடம் 35 லட்சம் ரூபாயை ஏமாற்றி வாங்கியுள்ளனர். இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்லடம் அருகே கார் ஷோரூமில் நிறுத்தி வைத்திருந்த காரை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். குங்குமம்பாளையம் பிரிவு அருகே உள்ள கார் ஷோரூமில் கடந்த வெள்ளியன்று பதிவெண் இல்லாத கார் ஒன்று இரவில் திருடு போனது. போலீசாரின் விசாரணையில் திருடு போன கார் மகாலட்சுமி நகர் பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. அங்கு சென்ற போலீசார் காரை மீட்டதுடன் திருட்டில் ஈடுபட்ட நவதீபன் என்ற இளைஞரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளிக்காப்பட்டியில் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் முள்ளிக்காப்பட்டியில் புதுக்குளம் என்ற குளம் உள்ளது. இதனை அன்றாட தேவைகளுக்கு மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குளத்தின் உட்பகுதியில் புதிய மின்மாற்றி அமைத்து தனிநபரின் விவசாய நிலத்திற்கு மின்சாரம் வழங்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் மின்மாற்றியை நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் அமைக்க கோரிக்கை விடுத்தனர். மின்மாற்றியை தனிநபர் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தனிநபர் உள்ள இடத்துல வச்சு அதை பாதுகாப்பான சூழ்நிலை எப்படின்னா காங்கிரீட் அமைச்சு இது ரொம்ப பாதுகாக்க வேண்டிய இடம், நீர்நிலைகளை அகற்றணும். மேலும் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் மின்மாற்றியை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் உணவகம் நடத்தி வரும் பெண்ணை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஒருமையில் பேசி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் ஒருவர் தனியார் உணவகத்தை நடத்தி வரும் நிலையில் அங்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் கடனை கட்டச் சொல்லி அடாவடி செய்தனர். இதனால் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் வெளியேறிவிட்டனர். தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஒருமையில் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. எடுத்துட்டு வாங்க. ஏதாவது ஒரு இதுல என்னோட நேம் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? இந்த கடையில வராதீங்க. ஹலோ, இந்த கடையில வராதீங்க. அவர் வாங்கினா அவர் தனியா கூப்பிட்டு போய் பேசுங்க. கடை வியாபாரம் நடத்த இடத்துல வரக்கூடாது. இந்த கடையை வச்சு வாங்கல, கூப்பிட்டுங்க, எடுத்து காட்டுங்க. இல்ல சார் காட்டுங்க, எடுத்துருவாங்க. பேப்பர்ஸ் எடுத்துருவாங்க. எந்த மன்னா ரெஸ்டாரன்ட் வாங்கிருக்கீங்க? மன்னா ரெஸ்டாரன்ட் பணம் கேட்கவே இல்ல. நான் மன்னா ரெஸ்டாரன்ட் சொல்லி பாத்தீங்க. பணம் கேட்கல, தமிழ்ல தான் பேசுறேன். இல்ல சார், பணம் கேட்கல. நானே வாங்குனீங்க. ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடந்ததற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய நிலையில் பாஜகவை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள சங்கராபுரம் மும்முனை சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்களுடன் சேர்ந்து கூட்டணி கட்சியினரும் பங்கேற்றனர். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன முழக்கத்தில் ஈடுபட்டனர். சிவகாசியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் தேங்கிய கழிவுநீரை கையால் அகற்றும் நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கிராம மக்கள் கழிவுநீரை சிறிய அளவிலான டப்பா கொண்டு கையால் அகற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கழிவுநீர் கால்வாயை முறையாக அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பவானி ஆறு திறந்துவிடப்பட்டது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கொடிவேரி அணையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 17 நாளுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழலில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒரு பெண் உட்பட 7 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை புழலில் வசித்து வரும் கல்லூரி மாணவர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் முதலில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் பின்னர் தனியார் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டார். தனது நண்பர் ஒருவர் போதை மாத்திரையை கரைத்து ஊசி மூலம் போட்டதாக அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒரு பெண் உட்பட 7 பேரை கைது செய்தனர்.
திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு கடல் 70 அடி தூரத்திற்கு உள்வாங்கி பச்சை நிற பாசிகள் வெளியே தெரிந்தன. பௌர்ணமி என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திருச்செந்தூர் வந்தனர். அப்போது பாசிகள் படிந்த பாறைகள் மீது நின்று கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். கடல் உள்வாங்கியதால் ஆழமான பகுதியில் குளிக்கக்கூடாது என்று காவல்துறையினர், கடலோர பாதுகாப்பு பணியாளர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி வந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. கப்பலூரிலிருந்து ஒட்டஞ்சத்திரத்திற்கு 15,000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 5,000 லிட்டர் டீசல் ஏற்றிக் கொண்டு சென்ற லாரி கட்டக்குளம் பிரிவு என்ற இடத்தில் சென்றபோது அதன் பின்புறம் வந்த மற்றொரு வாகனம் மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நெடுஞ்சாலையின் ஓரமாக உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பெட்ரோல் மற்றும் டீசல் சேர்ந்து கசிய ஆரம்பித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் லாரியில் கசிவை தடுத்து லாரியை மீட்டனர்.